கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 23:4, Matthew 23:4. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இப்ப இந்த வேதபாரகர் பரிசேயர் எப்படின்னா, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி, அதாவது அவங்களால நீங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் எப்படின்னா, இந்த ஓரல் ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய மிஸ்னா என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் 613 கற்பனைகளாக மாத்திட்டாங்க. அதுல என்னன்னா 248 கற்பனைகள் செய்யணும்னு சொல்றது, 365 கற்பனைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கா? அப்படி சொல்றேன். 613 வச்சுக்கோங்க. 365 ஒரு நாளைக்கு ஒண்ணு நீங்க செய்யக்கூடாதுன்னு, இதை தொடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இங்க பேசக்கூடாது, இங்க நிக்க கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியே சொல்லி சொல்லி இந்த மிஸ்னா டால்முட்னு சொல்லக்கூடியதை சொல்லி சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியல. அதாவது வேத வசனம் எனக்கு நல்ல போஜனம் அப்படிங்கிறது போய் இப்ப என்னமாயிருச்சு, ஒரு பாரம் ஆயிருச்சு. அது எப்படி? சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி, அதாவது அவங்களால இது தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்பயோ ஒரு தடவை பண்ணல, இவங்க தினசரி எதையாவது சொல்லி இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதாவது நீங்க இந்த ஓய்வு நாளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கே நூற்றுக்கணக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இதை செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏண்டா ஓய்வு நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஆதி திருச்சபையில அப்போஸ்தலனுடைய 15வது அதிகாரத்துல ஆதி திருச்சபை கவுன்சில் கூடும்போது அவங்க சொன்னது 10வது வசனம் இதுதான், நம்ம முற்பிதாக்கள் தூக்க முடியாத பாரங்களை தூக்கி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அதாவது இப்ப எப்படி கட்டுறாங்கன்னா, தூக்க முடியாத ஒரு சுமை அவங்க மேல, அதாவது அவங்களால நீ தூக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடியதா. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, மத்தேயு 11வது அதிகாரம் 28-30 வரை உள்ள வசனங்கள்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகம் லெகுவானது, நீங்க என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்க சொல்லி கொடுத்தாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வேணும்னே அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான காரியத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மாத்திக்கிடுவாங்க. அப்ப அவங்க மற்றவர்கள் தூக்க முடியாத ஒரு பாரத்தை போட்டுட்டு தங்களை ரொம்ப லெகுவாக மாற்றக்கூடியதாக. ஏன்னா இவங்க செஞ்ச காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில் அவர்கள் செய்த காரியம் என்னாச்சு, அவங்க மற்றவர்களுக்கு எதுவுமே ஒரு ஓய்வு இல்லாம தாங்கள் என்ன பண்ணாங்க, தாங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இங்க அந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்க இப்போ ஜனங்கள் மேல இவ்வளவு பாரத்தை போட்டாங்க, அவங்க என்ன ஒரு சுண்டு விரலை கூட ஆட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மற்றவர்கள் மேல் பாரம் சுமத்துகிற வாழ்க்கையா, இல்ல மற்றவர்கள் பாரத்தை சுமக்கிற வாழ்க்கையா? ஏன்னா 4வது வசனத்துல 2 விதமான மக்களை பார்க்கிறோம். மற்றவர்கள் மேல பாரத்தை போடக்கூடியவங்க ஒண்ணு, இன்னொன்னு மற்றவங்க பாரத்தை சுமக்கக்கூடியவங்க. எல்லா விசுவாசியும், எல்லா தலைவர்களும், எல்லா பெற்றோரும், எல்லா போதிக்கிறவரும், எல்லாரும் யாரையாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருமே நீங்க யாருன்னு பாருங்க. ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல பாரம் போடுறது அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நீங்க என்ன வேத வசனம் சொல்லுதோ அதோட சேர்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் போட்டு அவங்கள நீ செய்கிறது போதாது, நீ செஞ்சது இந்த அளவுக்கு தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, அவங்க மேல பாரத்தை போடக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஆனா அதே இது பாரத்தை எடுக்கக்கூடியவங்களா என்ன, நீங்க அவங்க கூட போய் இது கஷ்டமா இருக்கா, வா நான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, இத நம்ம எப்படி அவருடைய கிருபையில நீ எப்படி வாழ முடியும், அவருடைய இரக்கம் உனக்கு எப்படி மன்னிக்க கூடியதா இருக்கு, வா நம்ம ஒருவருடைய ஒரு பாரங்களை நாம் சுமக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம்.
அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். ஏன்னா மரத்திலே எல்லாத்தையும் தூக்கி சுமந்தார்னு பேதுரு தன்னுடைய நிருபத்துல 1 பேதுரு 2:24 சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா சைவத்துல நம்ம பார்ப்போம், ஆடி மாசத்துல நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆடி மாசத்துல எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க பாருங்க, அவங்க எல்லாமே ஆடி மாசம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் எல்லாமே சீப்பா இருக்குன்னு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்க ஒருத்தர் மேல பாரம் சுமத்துறவங்களா, பாரத்தை தாங்குறவங்களா? சோதித்து பாப்பீங்களா? வல்லபிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இது ஆதி திருச்சபையில மற்றவர்கள் மேல் பாரம் சுமத்துறவர்களாய் ஒரு பெரிய மத தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா நாங்க இன்றைக்கு அப்படி இல்லாம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மணால நம்ம சந்திப்போம்.